இந்து முன்னணி நடத்துகிறாங்க. இதை வந்து ஹைஜாக் பண்ணினதுங்கிற ஒரு வார்த்தை சொன்னேன். அதை வந்து கம்ப்ளீட்டாக தன் வசமாக்கி கொண்டு ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தைகள் தானே எல்லாமே இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, பாஜக இந்து எல்லாரும். மக்கள் கட்சியெல்லாம் கிடையாது சார். இறைவன்ட்ட வேண்டுதல் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மாநாடு ஃபுல்லா முருகர் சம்பந்தமான அந்த பிரேயர்ஸ் தான் இருக்க போகுது. இல்லை சார், அரசியலை இதை முழுமையாக புகுத்துகின்றார். அது நயினார் நாகேந்திரன் பேச்சில் ஆன்மீக அரசியலா பாஜக வெற்றி கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா அதான் நான் சொல்றேன். யோகி ஆதித்யநாத் வராரு, பவன் கல்யாண் வராரு, யார் வந்தா என்ன சார்? முருகனிடம் முறையிடுவதுன்றது ஏன் சார்? சார் அதெல்லாம் பண்ண சார். வேண்டத்தக்க தெரிவோயினி வேண்டும் முழுதும் தருவோயினி வேண்டுமையன்மார் கரியவனி வேண்டி என்னை பணிகொண்டாயின்னு ஆர்எஸ்எஸ் மேன் அப்படின்னு நான் ஆர்எஸ்எஸ் சுயம் சேவகன்னு தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். அவங்க ராமர் வந்து சொல்றாங்க, ஜெய் காளின்னு சொல்றாங்க, இங்க வந்து முருகனுக்கு அரோகரான்னு சொல்றாங்க. ஏதாவது கலவரம் ஏற்படுத்தும். அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. ஆமா சார், அவருக்கு அந்த பொசிஷன் போயிடுதுன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு சார். ஆனா நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு அதிமுக கார மாதிரி நடந்துக்கிறாரு. என்ன பண்ணான்றாங்க சார்? அவர் கட்சி கரவேட்டி கூட கட்ட மாட்டேங்கிறாரு. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ஃபெலிக்ஸ். சார், முருக பக்தர்கள் மாநாடு வருகிற 22ஆம் தேதி மதுரையில் நடக்க இருக்கு. இந்து முன்னணி இதை வந்து நடத்துகிறாங்க. ஆனால் இதற்கு பின்புலத்தில் பாஜக இருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. நீங்களுமே கூட விவாதங்களில் அதை பேசியிருக்கிறீங்க. ஒரு முருக பக்தர்கள் மாநாடு அது நடத்தக்கூட உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து அரசியல் மாநாடு, அரசியலுக்காக பண்ணுறாங்க. திருப்பரங்குன்றம் அந்த விவகாரம் தொடர்பாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்த இதை வந்து பாஜக செய்கிறாங்க, அவங்களுடைய திட்டமே இதுதான் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வருது. அதை பாஜகவினர் மறுக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? திரு ஃபெலிக்ஸ், ஹிந்து முன்னணிக்கு எல்லா விதமான ரைட்டும் இருக்குது அவங்களுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் நடத்துவதற்கு. ஏன்னா அவங்க ஒரு ஹிந்து முன்னணின்னா ஒரு அமைப்பு, அவங்களுடைய கொள்கைக்கு தகுந்தாப்பில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறது, ஒரு கான்செப்டை வச்சுட்டு அப்படின்னா அது ஒன்றும் தவறுன்னு யாருமே சொல்ல முடியாது. அது சரியான ஒரு அணுகுமுறை தான். இல்லைனா திருப்பரங்குன்றம், அந்த சிக்கந்தர் மலை தர்கா, இது தொடர்பாக இந்த மாநாடு அப்படின்னு இல்லை, நான் வரேன். அதாவது எனக்கும் இந்து முன்னணிக்கும் மிக நெருங்கிய உறவு உண்டு, நட்பு உண்டு. அதனுடைய முக்கியமான, அதாவது ஃபவுண்டர் தான் அவர். வந்து சில பேர் தானுநிலை நாடார்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஆர்எஸ்எஸ்லேருந்து அவர் வந்து பிராந்த பிரச்சாரக்காக இருந்தவர் திரு ராமகோபாலன். நாங்கள்லாம் ரொம்ப அன்போடு அவரை கோபால்ஜி என்று அழைப்போம், மரியாதையோட. அந்த கோபால்ஜி அவர் வந்து ஆர்எஸ்எஸில் பிராந்த பிரச்சாரக்காக இருந்தார். தமிழ்நாடு முழுக்களுக்கும் ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக. அவர் அதுலேருந்து சக பிராந்த பிரச்சாரக ஒரு அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அப்போ கர்நாடகாலேருந்து சூரிய நாராயண ராவ் அப்படிங்கிறவரை இங்கே பிராந்த பிரச்சாரக்காக ஆக்கினோடனே இவரை சக பிராந்த பிரச்சாரக்காக ஆகிட்டாங்க. அப்போ ஒரு தாட் ஓடித்து, என்ன பண்ணுறது? ஏன்னா இவர் பிராந்த பிரச்சாரக்காக இருந்தவர், அவரை சக பிராந்த பிரச்சாரக்காக ஆகிறாங்க. இவரும் ரொம்ப தீவிரமான ஒரு ஆர்எஸ்எஸ் சுயம் சேவக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஹிந்து முன்னணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பொறுப்பை வந்து திரு ராமகோபாலன் அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க. அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நாமளே எல்லாத்தையும் செய்கிறோங்கிற மாதிரி கூடாதுன்னு சொல்லிட்டு தானுலிங்க நாடார் அவரை வந்து அதை முதல் பிரசிடெண்ட்டாக போட்டார்னு வச்சுங்களேன். இது ஒரு சின்ன ஒரு அறிமுகம் அபவுட் ஹிந்து முன்னணி நடத்திய பல 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய லெவலில் கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் நானும் இருமுறை அட்டன் பண்ணியிருக்கேன். திரு கோபால்ஜி அவர்கள் என்னை பர்சனலாக இன்வைட் பண்ணி நானும் போயிருக்கேன். அதை தாண்டி பல கான்ஃபரன்ஸு சின்னதாக நடக்கக்கூடிய பல கான்ஃபரன்ஸுக்கு நான் போயிருக்கேன். ஆகவே ஹிந்து முன்னணி அவங்களுக்கு அந்த ஹிந்து
அமைப்பு, இந்து மதம், அதற்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அவங்க நினைச்சாங்கன்னா, அவங்க அல்லது அதற்கு சில தீர்வுகள்லாம் காணணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்க டெஃபினட்டா அதற்காக ஒரு மாநாடு நடத்துறது, போராட்டம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்றதுங்கிறது இயற்கையாக நடந்து கொண்டிருக்கிற சமாச்சாரம் தான். அதெல்லாம் ஒண்ணும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அது அ இந்து முன்னணிக்கு எல்லா விதமான உரிமையும் அதற்கு உண்டு. மத்தவங்களுக்கெல்லாம் உரிமை இருப்பது போல அவங்களுக்கும் உண்டு. அதே சமயத்துல இப்ப நடக்கக்கூடிய சமாச்சாரம்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரம்பிக்கிறதுங்கிறது இந்து முன்னணி தான். ஆனா எடுத்த உடனே ஹைஜாக் பண்ணிட்டாங்க பிஜேபி. எப்படின்னா, இது முதல் முறையாக நான் ரொம்ப வருத்தமாக அத கேட்கும்பொழுது எனக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. திரு அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்றார், திருப்பரங்குன்றம், அந்த குன்றம்னாலே குன்று அப்படின்னு தான் பேரு. அந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த 6 படை வீடுகள்ல ஒன்றான அந்த திருப்பரங்குன்றத்த சிக்கந்தர் மலைன்னு திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லிட்டாங்க. ஆகவே இதை எதிர்த்து நாம களம் காண வேண்டும். அ கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. அத பிஜேபி பெருமளவில அதில கலந்து கொண்டு நம்முடைய வலிமையை காண்பிக்க வேண்டும். அப்ப அது யாரு பண்ணினது? சிக்கந்தர் மலைன்னு டிஎம்கே என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? சொன்னதே கிடையாது. புதுசா இருக்கு இதெல்லாம். அது ஒரு மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அ திரு அமித்ஷா அவர்கள், நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர். அவர் இந்த மாரிலாம் பொய்யெல்லாம் சொல்லாம சார். இல்ல பொதுவா வழக்கத்துல சிக்கந்தர் மலைன்னு சொல்லப்படுறது உண்டு. இல்ல, இல்ல, இல்ல. ஸ்ரீ மன்னிக்கணும். கந்தர் மலைன்னுலாம் இப்போ அவங்க சொல்றாங்கல்ல. யாரு? ஸ்ரீ கந்தர் மலை. சார் அது திருப்பரங்குன்றம் சார். ஏன் நீங்க ரொம்ப மண்டைய உடைச்சுக்கிறீங்க? இதுக்காக இப்படி இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாம் பேச வேண்டாம். நான் பல முறை போயிருக்கேன். இப்ப சமீபத்தில இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்த பிறகு, அங்க எனக்கு 2 தடவ போறதுக்கு அ ஒரு இது வாய்ப்பு ஏற்பட்டது. அங்க நான் போனப்போ அங்கெல்லாம் கேட்டேன், "இங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்களா? திருப்பரங்குன்றம்னு சொல்றாங்களா?" அப்படின்னு. "சார் இது என்ன சார் திருப்பரங்குன்றம் தான் சார் இது. இது சிக்கந்தர் மலையெல்லாம் யாரும் சொல்றதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப ஏன் சார் இங்கெல்லாம் பிரச்சனை எல்லாம் ஏதோ வந்தது?" அப்படின்னா, "இது வேண்டாத பிரச்சனைய இப்ப கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இல்லாத பிரச்சனையே இருப்பதாக சொல்லிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி அவங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ட்ட நான் அவங்கள்ட்ட பேசும்போது என்னோட சொன்னாங்க. ஆகவே இது அது திருப்பரங்குன்றம் தான் சார். அதனால அத போய் இப்ப நான் பெரிசா அதுக்கு ரிசர்ச் எல்லாம் பண்ணி சிக்கந்தர் மலை 1931 இஃப் ஐ அம் ரைட். அது மறுபடியும் நீங்களே கூட வெரிஃபை பண்ணீங்கன்னா, அதாவது இது பிரைவி கவுன்சில் லண்டன் டிக்ளேர்ட். இது முருகப்பெருமானுக்கும் உண்டு, திருப்பரங்குன்றமாகவும் உண்டு. சிவனுக்காக அந்த இருக்கக்கூடிய இடமாகவும் இருக்கின்றது. 3வதாக சிக்கந்தர் என்ற இஸ்லாமிய பெரியவர் அவருடைய சமாதியும் அங்கே இருக்கின்றது. 3மே இருக்கத்தான் செய்கின்றது. அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆகவே அதுக்காக இந்த சிக்கந்தர் அந்த சமாதியை தூக்கி எறிஞ்சிட முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள். அது இந்த மாநாடுங்கிறது இந்து மக்கள் ஒடுக்கப்படுறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு பாஜக. இதைத்தான் நான் கேட்கிறேன். என்ன ஒடுக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எந்த விதத்தில், அதாவது முருகப்பெருமானை வழிபடுகின்ற முறைகளில் ஏதாவது யாரும் இப்படிலாம் பண்ணக்கூடாது, பால் காவடி எடுக்கப்படாது, பன்னீர் காவடி எடுக்கக்கூடாது, புஷ்ப காவடி எடுக்கக்கூடாது, வேல்முருகா வேல்முருகான்னு சொல்லிட்டு நீங்கள் மொட்டை அடிச்சுக்கூடாது, யாரையும் சாமியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது தடையெல்லாம் போடுறாங்களா என்ன? நாளுக்கு நாள் அந்த பக்தர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே பாஜக பதட்டப்படுறதுக்கான காரணம் என்ன? பதட்டமே படல. பதட்டம் ஏற்படணும், மிகப்பெரிய பிரச்சனை உருவாகணும் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியா. தமிழ்நாட்டில் எப்படியாவது அவங்களுடைய அஜெண்டாவை எப்படி சார் அவங்க வளர்ந்தாங்க? ஏதோ ஆன்மீகம்ங்கிற பேரை வச்சுட்டு பதட்டங்கள்லாம் உருவாக்கி அப்படிதான் அவங்க ஆட்சிக்கு வந்தவங்க. அந்த அந்த ட்ரிக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதாவது இந்த இந்துக்களுக்கு பெரிய கெடுதல் வந்து விட்டது, ரொம்ப மோசமான நிலைமையில இந்துக்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய போராட்ட நிலைமையில கொண்டாந்து வச்சுட்டாங்க. அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, இந்துக்களுடைய உரிமை பறிக்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரிலாம் பொய்யான தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாளுக்கு நாள் கோயிலில் கும்பல் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. பல்வேறு விதமான பிரார்த்தனைகள் எல்லாம் நடைபெறுகின்றன. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆகவே இங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது பாட்டு ஆன்மீகம் தழைத்தோங்குகின்ற தமிழகமாக அரசியல் மாநாடா?
ரொம்ப தெளிவாக சொன்னேன், இது வந்து அரசியல் மாநாடு. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னது போல. இல்ல அப்ப இந்து சமய அறநிலைத்துறை கீழ நடந்த முத்தமிழ் முருகன் மாநாடு எஸ். நடந்துச்சுல்ல. அப்ப அது அதுல அரசியல் இல்லையா? அரசியலே கிடையாது. ஏன்னா, அது வந்து இந்து சமய அறநிலையத்துறை நடத்தின அ ஒ ஒரு விழா அது. அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறது பழனியில் நடந்ததுங்கிறது நான் அங்க போயிருந்தேன். அந்த ம மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு மொத நாளே போயிட்டேன் நான். அது முழுமையாக இருந்து நான் பார்த்தேன். அதுல வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக அற்புதமாக இனாகுரேஷன் இனாகுரல் ஸ்பீச் நடத்தினார். என்னன்னா, உலகத்துல தமிழர்கள், இந்துக்கள் அவங்களுக்கெல்லாம் முருகன் மாநாடு ஒண்ணு தமிழ்நாட்டில் நடத்தணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. அதை பூர்த்தி பண்ணுகின்ற வகையினிலே நம்முடைய தமிழ்நாடு. அந்த மாநாடு நிறைவுரை யாரு? இது நான் ஒரு நிமிஷம் முடிக்கிறேன். அவர் என்ன பேசினாருங்கிறத நான் முடிச்சிடுறேன் சார். அந்த முடிவுல அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு ஏற்ப இந்த அ முருகன் மாநாடு நடைபெறுகின்றது. இதில் பெரியவர்கள்லாம் கலந்து கொள்கின்றார்கள். இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சார். ஸோ, இதில் ஒரு வார்த்தை கூட அரசியலே கிடையாது. அடுத்ததாக உயர் திரு சேகர் பாபு, ஆனரபிள் மினிஸ்டர் HRNC, அவர் 7, 8 மாதம் இதுக்காக கடுமையாக உழைச்சார். எத்தனை முறை அவர் வந்து மாநாட்டில் நிறைவுரை ஆற்றியவர் வரேன் துணை சார், முதலமைச்சர் ஒண்ணொண்ணா உதயநிதி ஸ்டாலின். வரேன். சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஏன் அந்த நிமிஷம். மாநாட்டுக்கு வந்தாரு? ஒரு நிமிஷம், யார் எங்க வந்தார் அவர்? He has not come. இல்ல நிறைவுரை அவர் தானே கொடுத்தாரு. நிறைவுரையும் அவரும் இந்த இதுல தான் காணொலி தான் பேசினாரு. சரியா அது பேசுறது சார்? சரி. சார், இது நான் இந்த சனாதனத்தை பத்தி நான் நிறைய பேசியாச்சு சார். அவர் என்ன பேசினார், அதற்கு என்ன நான் என்னுடைய விளக்கம்லாம் கொடுத்து, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வைரலான என்னோட வீடியோலாம் இருக்கு. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதுவல்ல, அதாவது ஆன்மீகத்தை ஒழிக்கணும், இந்துக்களை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசல. யாரு? திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுற. நான் வந்து திரு சேகர் பாபுவுடைய செயல்பாடுகளை சொல்லணும். 7, 8 மாசம் அவர் தூக்கமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். கடுமையாக எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள், ஆன்மீக பெரியவர்கள், மடத்து தலைவர்கள், இயல், இசை, நாடகம் இதில் வந்து விற்பனர்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அற்புதமாக நடத்தி அவர் ஒரு வார்த்தை கூட அந்த மாநாட்டில் பேசுறது சார். அரசியலே கிடையாது. முழுக்க முழுக்க நான் அப்படியே ஆன்மீக உணர்வில் திளைத்து போயிருந்தேன். அந்த உணர்வு பல மாசங்கள் இருந்ததுன்னு கூட சொல்லணும். அவ்வளோ அற்புதமான மாநாடாக நடந்தது. அது அரசாங்கம் நடத்தினாலும் கூட அதில் அரசியலே இல்லாமல் முழுக்க முழுக்க இன்னொரு அற்புதமான மாநாடா இது இருக்கட்டுமே. இது கேளுங்க. ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர் டெப்டி சிஎம். அவர் வந்து இந்த இறுதி விழாவில் அவர் பேசினார், நிறைவு பேச்சு பேசினார். அதில் அவரும் ஒன்றும் இதுவாக நல்லபடியாக நடந்தது. இந்த வெற்றி வந்து நம் முருக பக்தர்களுக்கே போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினார் ஒழிய, அவர் வந்து வேற விதமாக எதுவுமே பேசுகிறார். அவர் வந்து ஆன்மீகத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரா, அல்லது இந்து மதத்தை ஒழிக்கணும் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? அதெல்லாம் கிடையாது. அதனால அவர் வந்தாருன்னு இஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அவருக்கு அந்த வருவதற்கு அவரும் எத்தனையோ உதவிகள்லாம் செஞ்சிருக்காரு. அந்த மாநாடு நடப்பதற்கு முன்பாகவே திரு சேகர் பாபு அவர்களே அது வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசுவார். இதெல்லாம் வந்து நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு நம்முடைய டெப்டி சிஎம் ரொம்ப ஆர்வமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இன்ஃபேக்ட் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய மதிப்பு மரியாதைன்னா அதில் அந்த மாநாட்டில் இந்த நிறைவு விழாவில் பேசினது கூடியிருக்கு. இல்ல அதே மாதிரி இப்ப பாஜக தலைவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கணும் முருகன் கிட்ட, அதுக்கு ஒரு மாநாடு போடுறாங்க. முருகர் கிட்ட அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, முருக பக்தர்லாம் சேர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க. சார், நான் என்ன கேட்குறேன், இது யார் நடத்தினாங்க? இந்து முன்னணி நடத்துனாங்க. இதை வந்து ஹைஜாக் பண்ணினதுங்கிற ஒரு வார்த்தை சொன்னேன். அதை வந்து கம்ப்ளீட்டா தன் வசமாக்கி கொண்டு RSS பெற்ற குழந்தைகள் தானே எல்லாமே இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, பாஜக எல்லாம். இந்து மக்கள் கட்சி எல்லாம் கிடையாது சார், மன்னிக்கணும். இந்து மக்கள் கட்சி கிடையாது. இந்து முன்னணில பிரிஞ்சது தானே அது. அது அவர் தனியா ஒரு அமைப்பு பேசிட்டு இருக்காரு. அது விட்டுருங்க. நான் வந்து அவரை பத்தி நான் குறையெல்லாம் சொல்லலை. நான் சொல்றேன். ஆனா அந்த முருக மாநாடு நடந்தது பழனி, அதுக்கு திரு சம்பத் வந்திருந்தார். அர்ஜுன் சம்பத்தும் வந்திருந்தார். அவருக்கும் உரிய மரியாதை அளிக்கப்பட்டது. அவருக்கும் he was also very happy about the way the conference was conducted. அதனால நீங்க அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இது வந்து இன்னும்
வேண்டுதல் வைக்கிறதுக்காக எல்லாம் கிடையாது. இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மாநாடு ஃபுல்லா முருகர் சம்பந்தமான அந்த பிரேயர்ஸ் தான் இருக்க போகுது. இல்லை சார், இதுதான் நான் சொல்றேன். இதுக்காக நேற்றுக்கு ஒரு 5-6 பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு நயனா நாகேந்திரன். அது சொல்றதுக்கு முன்னாடி இப்போ மாநாடு இங்கே நடக்கிறது, இது முருகன் மாநாடு 2026 ஆட்சி நாங்கள் வருவோம், அதற்கான மாற்றத்திற்காக முயற்சிகள். அப்போ என்ன அவருடைய அடிப்படையான எண்ணம் என்ன சார்? அரசியலை இது முழுமையாக புகுத்துகின்றார். அது நயனார் நாகேந்திரன் பேச்சில் ஆன்மீக அரசியல், ஆன்மீகங்கிற பேர்ல அரசியல் நடத்துகிறார். ஆன்மீக அரசியல் கூட நான் சொல்ல மாட்டேன். ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் அரசியலையும் இருக்கின்றார்கள், ஆன்மீக அரசியல் கூட சொல்ல. அது பாஜகவுக்கு, பாஜகவோட வெற்றி கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம், சத்தியமா அதான் நான் சொல்றேன். யோகி ஆதித்யநாத் வராரு, பவன் கல்யாண் வராரு, யார் வந்தா என்ன சார்? இதுக்கு முன்னாடி நடந்த இதை பாருங்க, இந்த கேலிக்கு இதுக்கு முன்னாடி இஃப் ஐ எம் ரைட், நட்டாவோ வேற யாரோ வந்தாங்க. இந்த முருகன் மாநாடுன்னு இருக்கேன், வேல் யாத்திரை நிறைவு நாளுக்கு ஏதோ மத்திய அமைச்சர் வந்தார். அது யாரும் எனக்கு ஞாபகம் இல்லை, திருச்செந்தூர்ல. ஆகவே அவங்களாம் வந்ததுனால ஏதாவது பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகிடுதா? எலெக்ஷன் ஜெயிச்சிட்டிங்களா? மக்கள்லாம் அதனால் பார்த்து அப்படியே மகிழ்ந்து போய் மனம் மாற்றம் ஆகி ஓட்டு போட்டாங்களா? ஒன்றும் கிடையாது. இல்லை, முருகனிடம் முறையிடுவதுன்றது ஏன் சார்? சார் அதெல்லாம் பண்ண சார். வேண்டத்தக்க தறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ, வேண்டுமையன்மார் கரியோ நீ, வேண்டி என்னை பணிகொண்டாயின்னு வேண்டி நீ யாது அருள் செய்தா யானும் அதுவே வேண்டினதெல்லாம் மணிவாசக பெருமான் நமக்கு எப்படிலாம் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருங்க சார். அதெல்லாம் நீங்கள் இப்படி எல்லாரையும் கும்பலாக பெரிய கூட்டிண்டு பெருங்கூட்டத்தை கூட்டி, நான் இந்து முன்னணியாக மட்டும் நடத்தினா பரவாயில்ல. இது முழுக்க முழுக்க பிஜேபி அரசியல் கட்சி. அதை அந்த இதை ஆன்மீக விஷயத்தை அரசியலாக மாற்றி, எல்லாருக்கும் ஒரே கொள்கை தானே? கொள்கையெல்லாம் இருக்கலாம் சார். பட் அவங்களுடைய எண்ணப்பாடு என்னன்னா, இந்த ஏதாவது கலவரம் ஏற்படுத்தணும், இந்த ஆன்மீகம்ங்கிற பேரில் ஏதாவது கலவரத்தை ஏற்படணும், அதனால் அரசியல் ஆதாயம் பெற வேண்டும். இப்படி தான் நான் என்ன கேட்குறேன். நான் ராமர் கோயில் அங்கேயே அடுத்தான் கட்டணும்னு நான் சொன்னவன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இது வரைக்கும் போகலை. ப்ராபப்ளி எனக்கு எப்போ அருள் கிடைக்கிறதோ நான் போயிட்டு வருவேன், அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் அங்கே என்ன சார் பண்ணார் இந்த கல்யாண் சிங், உத்தரப்பிரதேஷில்? அதெல்லாம் இந்த கும்பல்லாம் நான் பண்ண விட மாட்டேன், அவங்க அன்ரூலியாக பிஹேவ் பண்ணுறதுக்குன்னா நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணிவிட்டு ஹி அலோவ்ட் திங்ஸ் டு ஹேப்பன். ஆனால் அந்த மசூதி இடிச்சு சொல்லிட்டாங்க, ரைட்? அதனால இவங்க இதே மாதிரி தான் ஏதோ ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு பெரிய கலவரத்தை கொண்டு வச்சாங்கன்னா, இப்போ நீங்கள் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை மிகப்பெரிய அளவுக்கு அதை கொண்டாந்து வச்சாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆர்எஸ்எஸ் மேன் அப்படின்னு சொல்லி, நான் ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவகன்னு தான் நான் சொல்லிட்டேன். இல்லை, இப்போ அவங்க ராமர் சொல்றாங்க, ஜெய் காளின்னு சொல்றாங்க, இங்க முருகனுக்கு அரோகரான்னு சொல்றாங்க, அந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? இதைத்தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு கருப்பர் கூட்டம்னு அவங்க கந்தர் சஷ்டி கவசத்தை ரொம்ப கேவலப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம்லாம் நடந்தது. கடைசியில் என்னாச்சு? அது அந்த அந்த கருப்பர் கூட்டத்தை அந்த யூடியூப் பர்சனை அரெஸ்ட் பண்ணி குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. கேஸ் நடந்தது. யாரும் அதை எதுவும் ப்ரூவ் பண்ண முடியல. கடைசியில் இவங்க ஊராக போய் அந்த கந்த சஷ்டி கவசம் பண்ணிட்டாங்க, சொன்னாங்கன்னு பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணினாங்க. கடைசியில் இட் டர்ன்ட் அவுட் டு பி எ பிக் ஃபியாஸ்கோ. ஒன்றும் அதில் யாரும் தமிழ் மக்கள்லாம் ஒன்றும் அதை கண்டுக்கவே இல்லை. இரண்டாவதாக வேல் யாத்திரை நான் நடத்துகிறேன்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணிகையிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போனாங்க. அங்கேயும் இங்கேயும் அந்த வேலை எடுத்து சுற்றி வந்தாங்க. வேல்முருகான்னு கத்தினாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த வேல்முருகாங்கிறது ஒரு வார்த்தை சொல்கிறேன் சார், வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ரெஜிமெண்ட் இருக்கு பாருங்க, அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடியது, அந்த அவங்களுடைய கோஷமும் இதுவும் ஒன்று, வெற்றிவேல் வீரவேல். அதனால் இவங்க தான் இன்னும் சொல்லி கொடுத்தா மாதிரியும் வெற்றிவேல் வீரவேல நமக்கு புதுசாக இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா மாதிரி. ஆனால் வேல் யாத்திரைக்கு பிறகு தானே அமைச்சரானார் எல்முருகன். ஆமாம் சார், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வாஸ் நாட் அப் டு தி மார்க். அதனால் அவரை கொண்டு போய் மத்திய பிரதேசில் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவரை கொண்டு போய் எலிவேட் பண்ணார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கணும் சார், அவங்க ஏதோ விதத்தில் எல்லாரையும் அக்காமடேட் பண்ணுவாங்க. சாதாரண ஆள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஏதோ விதத்தில் அவங்களுக்கு ஒரு நம்ம ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் கொடுத்துருவாங்க. எல்லாருக்குமான கட்சி.
அப்படின்றத அப்படிங்க அதில் அடையாளப்படுத்திடுவாங்களா? நான் ஒன்றும் நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதில் டெஃபினட்டாக ஒன்றுமே அவங்க அதில் குறை காண முடியாது. ஆனால் முருகனுக்கு ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அப்படி அவர் மேலே நிறைய சார்ஜஸ்லாம் வேறு வந்தது. அதெல்லாம் பற்றி நான் விலாவரியாக நான் பேச வேண்டாம். என்னுடைய வயசுக்கு அது பேசுவதற்கு நான் வந்து விருப்பப்படலை. ஆகவே அவரை என்ன பண்ணாங்க, அவர் ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ண வச்சுட்டு ராஜ்யசபா மெம்பர் ஆக்கினாங்க. மினிஸ்டரா ஆக்கி விட்டாங்க. ஸோ தட் இஸ் அவ்வளோதான். அதனால் அவர் ஏதோ பெரிய எலெக்ஷன் நின்று நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இவர் அங்கே நாடாளுமன்றத்துக்கு போய் அதனால் அப்புறம் மினிஸ்டர் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் பிகமிங் மினிஸ்டர். ஆனால் நான் வந்து பிஜேபியை அப்ரிஷியேட் பண்ணுவேன். எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அகாமடேட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத நான் நிச்சயமாக சொல்ல முடியும். இப்ப அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது அப்படிதான் எனக்கும் தோன்றது. இது வந்து நயினார் நாகேந்திரன் வந்து சைட்லைன் பண்ணுற மாதிரி, இன்னும் டாமினேட் பண்ணுங்கிற மாதிரி தான் அண்ணாமலை பேசுவதாக இருக்கிறது. உதாரணமாக ஏடிஎம்கே அலையன்ஸை பற்றி அவர் கடுமையாக பேசிட்டு இருக்கார். அதுவும் என்னென்ன, இப்போ ஏடிஎம்கே நாளைக்கு வெற்றி பெற்றா அவங்களோடலாம் கிடையாது, பாஜக தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, பாஜக ஆட்சி அமையணும்ன்றது என்னோட ஆசை அப்படின்னு அந்த மாதிரிலாம் இப்பெல்லாம் ஒரு அலையன்ஸ் வந்த பிறகு அந்த மாதிரி பேசலாமா? நான் கேட்குறேன். அரசியல் ரீதியாக தலைவர் என்னன்னா முடிவு பண்ணட்டும், என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவிக்கிறேன் சார். அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? நான் அப்போ நான் ஒரு சாதாரண ஆள் சார். நான் இருந்தாலும் கூட ஐ வாஸ் ஹோல்டிங் த பொசிஷன் அஸ் நேஷனல் கவுன்சில் மெம்பர் அண்டு ஸ்டேட் இன்டலெக்சுவல்ஸ் செல்லுடைய பிரசிடெண்ட்டு, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதனுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். எஜுகேஷன் செல்லுக்கு ஸ்டேட் பிரசிடெண்ட், இந்த மாதிரி நிறைய பொசிஷனாக இருந்திருக்கேன். நான் வந்து எனக்கு இந்த டிமானிட்டைசேஷன் அந்த இஷ்யூ எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக எங்கள் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஞானோதயம் பர்மாவில் இருக்கும்போது திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அனுப்பினாங்க. அப்போ அவர் ஏதோ தனியாக ஏதோ தனி கருத்தாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம்ல. அப்போ ரெண்டு விதமான யாழ்ஸ்டிக்கா இவருக்குன்னா, ஏன்னா இதை சப்பகட்டு கண்டு பேசுனதுங்கிறது தமிழிசை, அண்ணாமலைக்கு சப்பகட்டு பேச அது அவர் தனி கருத்துங்கிறாரு, தனிப்பட்ட கருத்துங்கிறாரு. இப்போ என்னோட தனிப்பட்ட கருத்து தான். நான் வந்து என்னோட ஐ ஹாவ் எவ்ரி ரைட் டு ஏர் மை வியூஸ், எக்ஸ்பிரஸ் மை வியூஸ். அண்ணாமலை அவர் என் மக்கள் யாத்திரையில் நடத்தினாரு. அவர் ஒரு தேர்தலை சந்திச்சாரு. அவர் 18% நாங்க வாங்கியிருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாரு. அதன் பிறகு இப்ப தலைவர் மாற்றம் நடந்திருக்கு பாஜகவுல. இப்ப நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக அண்ணாமலை செயல்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஆமா சார், அவருக்கு அந்த பொசிஷன் போயிடுதேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு சார். அவர் எப்படியும் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சாங்க. தேர்தலில் வெற்றி பெறல இல்லையே, அதெல்லாம் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாட்டாலும் நான் 18% கொண்டு வந்துட்டேன். தமிழ்நாட்டில் 11% பிஜேபிக்கு தனிப்பட்ட முறையில் கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் யார் செஞ்சாங்க அப்படிங்கிற பேசுறாரு. 18 அதுக்கு முன்னாடி பொன்னாரா பிரசிடென்டாக இருந்தபோது அப்போ 18.5% தேர்தலே 18.5% இன்னும் இருந்தது. அதனால அவங்க நிறையாவே வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இது 11%ங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக பிஜேபிக்காக அல்ல, அது அந்த பாமகவும் இவர் டிடிவி தினகரன் கட்சியும் ஓபிஎஸோடைய அந்த அணியும் அவங்களோட ஓட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் இவங்களுக்கு 11ன்னு சொல்கிறேன். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு 5-6% மேலே கிடையவே கிடையாது. ஆனால் அதை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெருமையாக பேசி பிரைம் மினிஸ்டரே கூட அதை உயர்வாக நாடாளுமன்றத்தில் ஒரு மீட்டிங் நடந்தபோது அதை பற்றி பேசியிருக்கார். இந்த 3ஆம் முறை ஆட்சிக்கு வரும்பொழுது அவர் பேசியிருக்கார். ஆகவே இதெல்லாம் அதெல்லாம் அவர் மனசில் வச்சுட்டு நான் பெரிய சாதனை செய்து விட்டேன், நாமளே ஆட்சிக்கு வந்துடலாம் தமிழ்நாட்டில், அதுக்கெல்லாம் நான் தான் அதுக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னைத்தானே ரொம்ப பெரிய தலைவராக முன்னிறுத்தி. அதிமுக பாஜக கூட்டணி உடைக்க பார்க்கிறார் அண்ணாமலை. அப்படிதான் அவருக்கு அதில் விருப்பமே கிடையாது. அவருக்கு he will be too happy. அமித்ஷாவோட விருப்பம் ஒன்று இருக்குல்ல, அமித்ஷா கடைசியில் அது கடைசியில் அப்படிதான் சார் இது கட்சிங்கிறது ரொம்ப பெருசு சார், தனி மனிதனுக்கு ரொம்ப சாதாரணம் சார். அதனால இவர் நான் கட்சி மேலே ஒரு டாலர் தான் தி பார்ட்டிங்கிற மாதிரி நினைச்சாருன்னா
ஹி ஹாஸ் டு ஃபேஸ் த மியூசிக். இல்ல, ஆனா நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு அதிமுக கார மாதிரி நடந்துக்கிறாரு, அண்ணாமலை போல செயல்பட மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணான்றாங்க சார்? அதெல்லாம் எனக்கு இல்ல, அவர் தெரியல. கட்சி கரவேட்டி கூட கட்ட மாட்டேங்கிறாரு, கட்சி துண்டு போட மாட்டேங்கிறாருலாம் சொல்றாங்களே. தெரியாது எனக்கு. அதெல்லாம் அப்படிலாம் நான் ஒன்றும் பார்க்கல. அவர் வந்து அவரும் அந்த துண்டெல்லாம் போட்டுன்னு தான் நிற்கிறாரு. ஒரு சில எல்லா நேரத்தையும் 24 மணி நேரமும் துண்டை போட்டு நின்றுக்க முடியாது அதெல்லாம். அது மாதிரி அண்ணாமலை கூட இருந்தது நான் பார்த்தது கிடையாது. ஆகவே அதாவது கட்சிக்கு விரோதமாக ஒன்றும் பேசலை. கட்சி என்ன சொல்லுகின்றதோ அதன்படியாக தான் நடந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நயினார் நாகேந்திரன் ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டி அவரை தன்னுடைய அவர் சொல்லிட்டார் சார். அவர் வந்து புயல் மாதிரி இருந்தால் நான் தென்றல்னார். நீங்கள் இருக்க மாதிரி நான் இருக்க முடியாது சார். அவர் சொன்னாரா இல்லையா? சொன்னார். அவர் புயல் மாதிரி இருந்தானா நான் தென்றல் மாதிரி தான் இருப்பேன். ஒவ்வொருத்தருடைய அப்ரோச்சு, ஆட்டிடியூட் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அல்டிமேட் கோல் என்ன? அவர் வந்து எப்படியா இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிஜேபி, அதுக்கு அவர் திருப்பியும் சொல்கிறாரு, இது கூட்டணி ஆட்சிங்கிறதையும் சொல்கிறாரு நம்ம நயினார் நாகேந்திரன். அதையும் பற்றி பேசுகின்றார். ஆகவே அந்த சில கொள்கைகள்லாம் அவர் ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ணதா தெரியலை. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் ஆல் டுகெதர். ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் இப்போ மறுபடியும் இந்த நாம் ஆரம்பித்தது முருகன் மாநாடு பற்றி. இந்த முருகன் மாநாடு இந்த மாதிரிலாம் ஒரு அரசியலாக கொண்டு போய் ஒரு அமைதியான ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அமைதியற்ற முறையை கொண்டு வருவது என்பது ரொம்ப டேஞ்சரஸான இஷ்யூ. அதை பாஜக கையில் எடுத்திருப்பது என்பது மிக 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 தவறானது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலையும் தெரியும், ஆன்மீகமும் மிக நன்றாக தெரியும். ஆகவே இது ரெண்டுத்தையும் எப்படி பிரித்து பார்ப்பது என்பது மிக நன்றாகவே தெரியும் என்பது தான் என்னுடைய கருத்து. அதனால் இவருடைய இந்த நாடகம் இருக்குது பாருங்கள், ஆன்மீகம் என்ற பெயரில் நடத்துகின்ற அரசியல் நாடகம், அதை மக்கள் புறந்தள்ளுவார்கள் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது சார். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.